ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கடாய் தக்காளி சாதம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை 1, பட்டை 2, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா சுருள வதங்கி வர வரைக்கும் வதக்கணும். இந்த மெத்தடில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா சேர்த்தும் செய்யலாம். அதுக்கு கிட்ஸ்க்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியுங்கிறதுனால குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா மூடியை வேக வச்சு எடுத்துட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி திரும்ப வேக வைக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் திரும்பி வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். பிரியாணி டேஸ்ட் வரும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ரைஸை போட்டு கிளறிக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது போல் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.